சாப்பாடு. வணக்கம். விறுவிறு செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது ஜீவசகாப்தம். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு நடத்த தென் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பயணம் மேற்கொள்கிறார். சேலத்தில் இருந்து இன்று காலை புறப்படும் முதலமைச்சர் திண்டுக்கல் மற்றும் மதுரைக்கு செல்கிறார். நாளை நெல்லை மற்றும் தென்காசிக்கு செல்லும் முதலமைச்சர் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு செய்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உதகையில் முகாமிட்டுள்ளனர். நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்ட நிலையில் பவானி, நொய்யல் ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அப்போது சூறைக்காற்று வீசியதால் தென்னை, வாழை பயிர்கள் சேதமடைந்தன. இதேபோல் கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்தன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்துள்ளதால் நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதேபோல் சென்னை, திருப்பூர், திண்டுக்கல், நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் வீடுகளை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் என பொதுமக்களுக்கு ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா அறிவுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை, வெள்ளப்பெருக்கிற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. அமராவதி அணையில் இருந்து குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அணையில் இருந்து ஆற்று மதகு வழியாக கரூர் நகரம் வரை 11 நாட்களுக்கு 1210 மில்லியன் கன அடி நீரும், 15 நாட்களுக்கு பிரதான கால்வாய் வழியாக 570 மில்லியன் கன அடி நீர் திறந்துவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் பலத்த மழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து 44,700 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டலுக்கு இன்று மாலை வரும் என கூறப்படும் நிலையில் ஒகேனக்கல் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 976 ரூபாய் உயர்ந்து 42,592 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 5,324 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமிற்கு 6 ரூபாய் 60 காசுகள் அதிகரித்து 79 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையாகிறது. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 196 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான இந்த தேர்தலில் 71 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலில் மஹிந்த ராஜபக்சேவின் இலங்கை பொதுஜன பெருமுன கட்சியும், ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சியும், சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் தேசிய கட்சியும் முக்கிய கட்சிகளாக உள்ளன. அயோத்தியில் ராமர் கோவிலுக்கான பூமி பூஜையில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். கொரோனா அச்சத்தால் முக்கிய பிரபலங்கள், துறவிகள் உட்பட 175 பேர் மட்டுமே பூமி பூஜை விழாவில் பங்கேற்றனர். அடிக்கல் நாட்டு விழாவிற்காக நாடு முழுவதும் 2000 ஆலயங்களில் இருந்து புனித மண் மற்றும் 100 நதிகளில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டிருந்தது. ராமர் கோயிலுக்கான அடிக்கல் நாட்டுவதன் மூலம் இந்தியா பொன்னான அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான அடிக்கலை நாட்டிய பிரதமர் உலகம் முழுவதும் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் எதிரொலிப்பதாக தெரிவித்தார். தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ராமாயணம் எழுதப்பட்டுள்ளதையும் மோடி சுட்டிக்காட்டினார். ராமர் கோயில் கட்டுமானத்திற்கான பூமி பூஜை நடைபெற்ற நிலையில் அயோத்தி நகரம் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. நகர் முழுவதும் சுமார் 2 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டன. ராமர் கோயில் விழாவை கொண்டாடும் விதமாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தனது வீட்டின் முன்பு பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தார். அயோத்தி ராமர் கோவில் பூமி பூஜை அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள டைம்ஸ் சதுக்கத்தில் டிஜிட்டல் முறையில் பிரம்மாண்ட திரையில் ஒளிபரப்பப்பட்டது. இதனை அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பலர் கண்டுகளித்தனர்.
தமிழகத்தில் புதியதாக 5175 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,73,000 கடந்துள்ளது. ஒரே நாளில் 112 பேர் உயிரிழந்துள்ளதால் மரணமடைந்தோர் எண்ணிக்கை 4461 அதிகரித்துள்ளது. 6031 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். சென்னையில் மேலும் 1044 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து நகரின் ஒட்டுமொத்த தொற்று எண்ணிக்கை 1,05,000 கடந்துள்ளது. கொரோனாவுக்கு சென்னையில் ஒரே நாளில் 25 பேர் உயிரிழந்தனர். 997 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். சென்னைக்கு அடுத்தபடியாக அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரே நாளில் 487 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் 472 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 342 பேருக்கும், சேலத்தில் 159 பேருக்கும், புதுக்கோட்டையில் 150 பேருக்கும் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. வேலூர், செங்கல்பட்டு மற்றும் தேனியில் தலா 7 பேர் உயிரிழந்தனர். திருவாடானை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான கருணாஸிற்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. திண்டுக்கல்லில் உள்ள இல்லத்தில் கருணாஸ் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். இதுபோல் பூம்புகார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜுக்கும் கொரோனா கண்டறியப்பட்டதால் தொற்று பாதித்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. ஆயிரம் விளக்கு தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளருமாக இருந்த கு.க. செல்வம் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை செல்வம் சந்தித்த நிலையில் திமுக இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதே சமயம் கமலாலயத்திற்கு சென்ற கு.க. செல்வம் தன்னை திமுகவில் இருந்து நீக்கினாலும் கவலை இல்லை என கூறினார். கு.க. செல்வத்தை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை எனவும் இது குறித்து தான் பதில் கூற விரும்பவில்லை என்றும் திமுக பொருளாளர் துரைமுருகன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக பல ஜாம்பவான்களை பார்த்திருப்பதாக கூறினார். ஆகஸ்ட் 10 முதல் தனியார் உடற்பயிற்சி கூடங்களை திறக்கலாம் என தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 50 வயது மற்றும் அதற்கு குறைவான வயதுடைய வாடிக்கையாளர்களுடன் உடற்பயிற்சி கூடங்கள் இயங்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மும்பையின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. ஹிண்ட், மதா, கூர்கவான் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பின்னி எடுத்ததால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். கனமழையால் சர்ச் கேட் சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மும்பையில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. தண்டவாளங்கள் தெரியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் மஸ்ஜித் அருகே 2 ரயில்கள் நிறுத்தப்பட்டன. தகவல் அறிந்து அங்கு சென்ற மீட்பு குழுவினர் ரயிலில் சிக்கிய 55 பயணிகளை படகு மூலம் மீட்டனர். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் சாதியினருக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீடை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நிறைவடைந்த நிலையில் தலைமை நீதிபதி போப்டே தலைமையிலான அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. கடைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க இளைஞர் ஒருவர் கண்டுபிடித்துள்ள கருவிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சைக்கிள் செயின், சின்ன பாத்திரம் மற்றும் கயிறு கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள கருவி மூலம் சமூக இடைவெளியை கச்சிதமாக கடைபிடிக்க வழிவகை செய்துள்ளார் இந்த திறமையாளர். கர்நாடக மாநிலம் பன்னர்கட்டா சரணாலயத்தில் 2 புலிகள் ஆக்ரோஷமாக மோதிக்கொள்ளும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஆனால் புலிகளுக்கு நடுவே இரும்பு வேலி இருந்ததால் ஒன்றை ஒன்று சீண்ட முடியவில்லை. கொரோனாவுக்கு இந்தியாவை சேர்ந்த ஜிடஸ் காடிலா நிறுவனம் கண்டுபிடித்துள்ள சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொரோனா முன்கள பணியாளர்களை பெருமைப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் முப்படைகளின் சார்பில் இசை நிகழ்ச்சி நடத்தப்படும் என பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் 9ஆம் தேதியும் மதுரையில் வரும் 13ஆம் தேதியும் ராணுவ இசை நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொரோனாவிற்கு இந்தியாவை சேர்ந்த ஜிடஸ் காடிலா நிறுவனம் கண்டுபிடித்துள்ள கோவேக்சின் தடுப்பு மருந்தின் 2வது கட்ட பரிசோதனை இன்று தொடங்குகிறது. நாடு முழுவதும் 11 இடங்களில் இந்த பரிசோதனை தொடங்க உள்ளது. அதிக அளவிலான மக்களுக்கு செலுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வாறு உருவாகிறது என்று ஆய்வு செய்யப்படும் என்றும் ஜிடஸ் காடிலா நிறுவனத்தின் தலைவர் பங்கஜ் பட்டேல் தெரிவித்துள்ளார். கேரளாவில் கொரோனா பாதிப்பு 30,000-ஐ நெருங்கியுள்ளது. தொடக்கத்தில் மேற்கொண்ட கடும் நடவடிக்கையால் தொற்று பரவல் கட்டுக்குள் இருந்தது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1195 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் மொத்த பாதிப்பு 29,151 ஆகியுள்ளது. ஒரே நாளில் 7 பேர் உயிரிழந்ததால் கேரளாவில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 94ஆக அதிகரித்துள்ளது. நாட்டில் குறிப்பாக மராட்டியத்தில் கொரோனா தொற்று குறையாத நிலையில் மும்பையில் ஒர்லி கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கில் ஒரே நேரத்தில் திரண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா அச்சமின்றி முகக்கவசம் அணியாமல் கூடிய மக்கள் தனிமனித இடைவெளியையும் காற்றில் பறக்கவிட்டனர். பண மோசடி வழக்கில் ரியா சக்ரவர்த்தி அமலாக்கத்துறை முன் நாளை ஆஜராக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சுஷாந்த் சிங்கை தற்கொலைக்கு தூண்டியதாக கூறி அவரின் தந்தை ரியா உட்பட 6 பேர் மீது பீகார் காவல்துறையினர் புகார் அளித்தனர். மேலும் சுஷாந்த் வங்கி கணக்கில் இருந்து 15 கோடி ரூபாய் அவருக்கு தெரியாத நபர்களுக்கு பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினர். இதையடுத்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் நாளை நேரில் ஆஜராக ரியாவிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 2016 மிஸ் இந்தியா அழகி போட்டியில் இறுதி வரை முன்னேறிய ஐஸ்வர்யா ஷிரோன் சிவில் சர்வீஸ் தேர்வில் 93வது ரேங்க் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். இதற்காக பிரத்யேகமாக பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே கடின முயற்சி மேற்கொண்டு படித்ததாக கூறியுள்ளார். மேலும் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மாருதி சுசுகி நிறுவனம் தனது எஸ்-கிராஸ் மாடலில் பெட்ரோல் காரை அறிமுகம் செய்துள்ளது. கொரோனா தாக்கம் காரணமாக இந்த மாடலை விற்பனைக்கு கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் பெட்ரோலில் இயங்கும் இந்த வகை காரின் ஷோரூமுக்கு முந்தைய ஆரம்ப விலை 8,39,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேரியண்ட்டுக்கு ஏற்ப 12,39,000 ரூபாய் வரை காரின் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இளைஞர் ஒருவர் தனது கையில் இருக்கும் மீனின் மேற்புற தோலை தேய்க்க மீன் தனது உடலை பெரிதாக்கி கொண்டே போகும் வீடியோ காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பஃபர் என்று அழைக்கப்படும் இந்த மீனுக்கு எலாஸ்டிக் தன்மையுள்ள தோல் உள்ளதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக 152 அடி கொள்ளளவு கொண்ட முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 120 அடியை எட்டியுள்ளது. தமிழகத்திற்கு வினாடிக்கு 933 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. மழை தொடர்வதால் தேனி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொரோனா காலத்தில் தமிழகத்தில் சத்துணவு திட்டத்தின் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 87 விழுக்காடு மாணவர்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 17,87,000-க்கும் மேற்பட்ட தொடக்கப்பள்ளி மாணவர்களும் அடங்குவர் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரூர் அருகே நிலத்தகராறில் துப்பாக்கியால் சுட்டதாக கைதான திமுக சட்டமன்ற உறுப்பினர் இதயவர்மனுக்கு தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு உள்ளதா என விசாரணை நடப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறையினர் கூறியுள்ளனர். இதயவர்மன் ஜாமீன் தொடர்பான வழக்கின் வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இதயவர்மனால் காயமடைந்ததாக கூறப்படும் இமயம் குமாரின் மருத்துவ அறிக்கையை இன்று தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளனர். பள்ளிகளில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி வளாகங்களில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் மண்டி கிடக்கும் புதர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் குமரி மாவட்டத்தில் கடலோர கிராமங்களைச் சேர்ந்த பங்கு பேரவையினர் இன்று முதல் முழு ஊரடங்கை கடைபிடிக்க முடிவெடுத்துள்ளனர். இதன்படி மாலை 5 மணிக்கு மேல் அத்தியாவசிய தேவையின்றி மக்கள் வெளியே வர வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்தில் நீண்ட நாட்களாக பட்டா கேட்டு கோரிக்கை விடுத்த மக்களுக்கு அதற்கான உத்தரவு வழங்கப்பட்டது. கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் நேரில் சென்று பட்டா நகல் ஆணையை வழங்கினார். அவருக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர்.
சென்னை கொடுங்கையூரில் தெருவோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இளைஞர் கள்ளச்சாவி கொண்டு திருடி செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஆடு திருடியதால் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டார். வடக்கு கிராடகுளம் கிராமத்தில் பட்டன் என்பவர் தனது ஆடுகளுக்கு காவல் இருந்தபோது நெட்டூரைச் சேர்ந்த முத்துப்பாண்டி தரப்பு அவற்றை திருடியதாக கூறப்பட்டது. இதனால் ஏற்பட்ட மோதலில் முத்துப்பாண்டி கொலை செய்யப்பட்டார். மேலும் 4 பேருக்கு அரிவாள் விட்டு விழுந்ததால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. நொய்யல் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் திருப்பூரில் மங்கலம் சாலை மற்றும் கல்லூரி சாலையை இணைக்கும் அணையப்பாளையம் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஐயப்பாக்கம் அருகே கேரளாவில் இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 2 கைது செய்த காவல்துறையினர் புழல் சிறையில் அடைத்தனர். துபாயில் இருந்து சென்னைக்கு மீட்பு விமானத்தில் நூதன முறையில் தங்கம் கடத்தப்பட்டது தெரியவந்தது. பயணிகள் 2 அதிகாரிகள் சோதனை செய்தபோது அவர்கள் பெல்ட் அணியும் பகுதியில் பாலித்தீன் கவர்களில் தங்கத்தை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சினிமா படப்பிடிப்புகளுக்கு தற்போதைக்கு அனுமதி இல்லை என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் வள்ளநாட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சினிமா படப்பிடிப்புகள் வெளிப்புறத்தில் நடப்பதால் பிரபல நட்சத்திரங்கள் பங்கேற்றால் மக்கள் அதிக அளவில் கூட வாய்ப்பாக அமையும் என விளக்கமளித்தார். கொரோனா அறிகுறிகள் தென்பட்டால் ஆரம்பத்திலேயே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். கீழ்ப்பாக்கம் மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனைகளுக்கு கிண்டி ரோட்டரி சங்கம் சார்பில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், தொற்று எண்ணிக்கையை கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை என்றார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் தனியார் வணிக வளாகத்தின் கட்டட சுவர் திடீரென இடிந்தது. அதில் அந்த வழியாக சென்ற மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் திருச்சி மற்றும் லால்குடி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மதுரை முனிச்சாலை பகுதியில் நள்ளிரவில் திறந்திருந்த வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் 2 செல்போன்கள் மற்றும் 5000 ரொக்க பணத்தை திருடிச் சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. வீட்டு உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் குருசலாம்பட்டு அருகே பப்ஜி விளையாட செல்போன் வாங்கி தராததால் பள்ளி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விவசாய கூலி தொழிலாளி பெற்றோரால் செல்போன் வாங்கி தர முடியாத சூழலில் மாணவன் விபரீத முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், கச்சிராயபாளையம், உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் பப்பாளி விளைச்சல் அதிகரித்துள்ளது. இருப்பினும் கொரோனா ஊரடங்கால் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்ய முடியவில்லை எனவும் இதனால் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வாழை மரத்தில் மேல் நோக்கி வாழைத்தார் வளர்கிறது. பாண்டியராஜன் என்பவருக்கு சொந்தமான வீட்டுத் தோட்டத்தில் உள்ள இந்த அதிசய வாழை மரத்தை அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். பாலிவுட் நடிகர் சுசாந்த் சிங் மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க பீகார் அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் விசாரிக்கப்படும் வழக்கை மும்பைக்கு மாற்றக் கோரி சுசாந்த் காதலி ரியா தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு இந்த கருத்தினை தெரிவித்தது. திரைப்பட பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தனது ரசிகர்கள், நலம் விரும்பிகள் கவலைப்பட வேண்டாம் எனவும் தொலைபேசியில் அழைக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். தியேட்டர் நாடக இயக்குநர் இப்ராஹிம் அல்காசி மறைவுக்கு நடிகர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய அளவில் புகழ்பெற்ற தியேட்டர் நாடகங்களின் இயக்குநராகவும் நடிப்பு பயிற்சியாளராக திகழ்ந்த இப்ராஹிம் அல்காசி காலமானார். தலைமுறைகள் கடந்து அல்காசி கொண்டாடப்படுவார் என கமல்ஹாசன் புகழாரம் சூட்டியுள்ளார். கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் விஜய் சேதுபதி ஜோடியாக நடிக்க ரஜிஷா விஜயன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த ரஜிஷா விஜயன் கர்ணன் படம் மூலம் தமிழில் அறிமுகமாகிறார். வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒருமுறையாவது நடித்திட வேண்டும் என நடிகை மாளவிகா மோகனன் விருப்பம் தெரிவித்துள்ளார். அவருடைய திறமையான இயக்கத்திற்கு தான் மிகப்பெரிய ரசிகை எனவும் மாளவிகா கூறியுள்ளார்.
நடிகர் தனுஷ் எந்திரன் படத்தில் வரும் சிட்டி ரோபோ போன்றவர் என நடிகை சஞ்சனா நடராஜன் புகழாரம் சூட்டியுள்ளார். ஜகமே தந்திரம் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள சஞ்சனா, தனுஷ் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் உடனே உள்வாங்கிக் கொண்டு நடிக்கும் திறமை பெற்றவர் என கூறியுள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகளால் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் சிக்கி தவித்த 90 தமிழக மருத்துவ மாணவர்கள் நடிகர் சோனு சூட் செய்த உதவியால் சிறப்பு விமானம் மூலம் நாடு திரும்பினர். சென்னையில் விமானம் தர இறங்கியதுமே சோனு சூட்டுக்கு விமானத்தில் இருந்தபடியே மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். Congratulate you because in this difficult time you have helped us and arranged us the flight with SpiceJet, and I would like to thank this. டொரண்டோ சர்வதேச இந்திய திரைப்பட விழாவில் ஓமை கடவுளை திரைப்படம் திரையிடப்பட உள்ளது. வருகின்ற 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இந்த திரைப்பட விழா நடைபெறுகிறது. கார்த்தியின் கைதி படமும் திரையிடப்படும் நிலையில் தற்போது ஓமை கடவுளை படம் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. பொண்ணையும் கொடுத்து வேலையும் கொடுக்குறீங்க, உங்களுக்கு பெரிய மனசு சார். நான் வேலை ஹைட் ஓகேவா? இப்பயாவது சொல்லு, எதுக்கடா அவளை அவாய்ட் பண்ற? உனக்கு சொன்னா புரியாது மச்சான். நீ அணுவை லவ் பண்றியா? உனக்கு சொன்னா புரியாது மச்சான். ஏன் சொல்ல? மலையாளத்தில் பெரும் வரவேற்பு பெற்ற ஹெலன் திரைப்படத்தின் தமிழ் ரீமேக்கில் நடிகர் அருண் பாண்டிய மற்றும் அவருடைய மக்கள் கீர்த்தி நடிக்கின்றனர். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பட இயக்குநர் கோகுல் இந்த படத்தை இயக்குகிறார். படத்திற்கு அன்புக்கு இனியாள் என்னும் தலைப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 139 ரன்கள் சேர்த்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. மழை குறுக்கிட்டதால் முதல் நாள் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. பின்னர் போட்டி தொடங்கியது போதிய வெளிச்சம் இல்லாததால் முதல் நாள் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. ஷான் மசூத் 46 ரன்களுடன், பாபர் ஆசாம் 29 ரன்களுடன் களத்தில் உள்ளனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து நடப்பு சாம்பியன் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் விலகி இருக்கிறார். கொரோனா தாக்கம் காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே நம்பர் 1 வீராங்கனையான ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லிக் பெர்ட்டி விலகி இருக்கும் நிலையில் நடாலின் இந்த முடிவால் டென்னிஸ் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் நேரடியாக விளையாட அமெரிக்காவின் சுமித் நாகல் தேர்வாகியுள்ளார். வருகின்ற 31ஆம் தேதி போட்டி தொடங்க இருக்கும் நிலையில் முன்னணி வீராங்கனைகள் சிலர் விலகியுள்ளனர். இதனால் தகுதிச் சுற்றில் விளையாடாமல் பிரதான சுற்றில் நேரடியாக களமிறங்கும் வாய்ப்பு சுமித்திற்கு கிடைத்துள்ளது. ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் தொடரில் மான்செஸ்டர் சிட்டி அணிக்கு எதிரான போட்டிக்கு ரியல் மேட்ரிட் அணி தயாராகி வருகிறது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான கால் இறுதிக்கு முந்தைய போட்டியின் முதல் சுற்றில் மான்செஸ்டர் சிட்டி 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. எனவே இந்த போட்டியில் 2 கோல் வித்தியாசத்தில் வென்றால்தான் ரியல் மேட்ரிட் கால் இறுதிக்கு முன்னேறும் என்பதால் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 3வது நடுவர் மூலம் நோபாலை கவனிக்கும் முறை அமலுக்கு வந்துள்ளது. இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகள் முதல் டெஸ்ட் மூலம் இது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இனி பந்து வீச்சாளர் கிரிஸை தாண்டி பந்து வீசினாரா இல்லையா என்பதை 3வது நடுவர் உறுதி செய்த பின்னரே விக்கெட் வீழ்ந்தது பற்றி அறிவிக்கப்படும். ஸ்பெயின் கால்பந்து அணியின் முன்னாள் கேப்டனும் தலை சிறந்த கோல் கீப்பருமான கேசிலாஸ் அனைத்து விதமான போட்டிகளிலும் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 2000வது ஆண்டு முதல் ஸ்பெயின் அணிக்காக 16 ஆண்டுகள் விளையாடியுள்ளார். இவரின் தலைமையில்தான் 2010இல் ஸ்பெயின் உலகக்கோப்பையை வென்றது. சர்வதேச போட்டி ஓய்வுக்கு பின் கிளப் போட்டிகளில் விளையாடி வந்த அவர் அனைத்து போட்டிகளிலும் விலகியுள்ளார். சீனாவில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். ஹக்குபிட் புயலால் பனான் கவுண்டி பகுதியில் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் மலை சாலையில் கார் ஒன்று சிக்கிக் கொண்டது. இதையடுத்து அங்கு சென்ற மீட்புப் படையினர் சாமர்த்தியமாக செயல்பட்டு 3 மீட்டனர்.
லெபனான் தலைநகர் பெய்ரூட் வெடிவிபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமோனியம் நைட்ரேட் கிடங்கில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். 4000 பேர் காயமடைந்தனர். இதில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிருக்கு போராடிய சிலர் மீட்கப்பட்டனர். காயமடைந்தவர்களில் பலரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. லெபனான் வெடிவிபத்தின் புதிய வீடியோ வெளியாகி உள்ளது. விபத்து நடந்தபோது ஏற்பட்ட வெடி சத்தத்தை கேட்ட திருமணம் செய்த புது தம்பதியர் பதறியடித்து ஓடும் காட்சி வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள அடிலேடு நகர பூங்காவில் பாண்டா கரடி ஒன்று சிறு தொட்டியில் அமர்ந்து ஆனந்த குளியல் போட்டது. நுரை நிரப்பப்பட்டிருந்த அந்த தொட்டியில் அமர்ந்த பாண்டா தண்ணீரை கீழே கொட்டி ஆட்டம் போட்டது. கடற்கரையில் வானிலை முன்னறிவிப்பு குறித்து செய்தியாளர் விளக்கும் போது அவர் பின்னால் இருந்து சிறுவன் ஆட்டம் போடும் வீடியோ வெளியாகியுள்ளது. பெண் செய்தியாளரே இந்த காட்சியை பகிர்ந்துள்ளார். சிறுவனின் குறும்பை இணையத்தில் பலரும் ரசித்து வருகின்றனர். Warm day across our region. Temperatures in many places have got up into the high 20s in Celsius. Some areas 31, maybe even 32. இங்கிலாந்தின் லண்டன் நகரில் உள்ள விக்டோரியா ஆல்பர்ட் அருங்காட்சியகம் 140 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கம் காரணமாக மூடப்பட்டிருந்ததால் அங்குள்ள கலைநயமிக்க பொருட்களில் தூசி படிந்துள்ளது. அவற்றை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெறுகிறது. வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவர். ஏவிடி கப்புடன் இடைவெளி எடுத்துக்கொள்ளும் இந்த நேரத்தில்